மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்ட ஆர்கே நகர் தொகுதியில் களமிறங்க திமுகவிலேயே மும்மனை போட்டி வெடித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த கால சென்டிமெண்ட்டை மனதில் வைத்து துறைமுகம் தொகுதியிலிருந்து அமைச்சர் சேகர்பாபு ஆர்கே நகர் தொகுதியில் மாற ஆழம் பார்த்து வருவதாக கூறப்படும் நிலையில் சிட்டிங் எம்எல்ஏ எபினேசரும் எல்லா ரூட்களிலும் சீட்டை தக்க வைக்க போராடி வருவதால் அறிவாலயம் பக்கம் அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் சில நாட்களில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். இந்த நிலையில் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் களமிறங்குவது என்ற போட்டி அரசியல் களத்தை சூடாக்கி இருக்கிறது. அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்ட ஆர்கே நகர் தொகுதி நிலவரம் என்ன என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. ஆர்கே நகர் என்றாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது ஜெயலலிதா முகமும் 20 ரூபாய் டோக்கனும் தான். அந்த அளவுக்கு அரசியல் வரலாற்றை தாங்கிய ஆர்கே நகர் தொகுதியில் கடந்த 2021 தேர்தலில் திமுகவின் ஜே எபினேசர் என்பவர் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ ஆன பிறகு ஆர்கே நகர் தொகுதியில் பல்நோக்கு விளையாட்டு அரங்கங்கள், குடிநீர் சேகரிப்பு நிலையம், கொருக்குப்பேட்டை மேம்பாலம், பெண்களுக்கென கட்டணமில்லா ஜிம், அனைத்து வார்டுகளிலும் ரேஷன் கடைகள் என பல வசதிகளை செய்து கொடுத்திருக்கும் ஜே எபினேசருக்கு தொகுதி மக்கள் மத்தியில் ஆதரவு இருந்தாலும் சில பிளாக் மார்க்குகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் கூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமான தூத்துக்குடி ஜோயல் மூலம் மீண்டும் ஆர்கே நகரில் போட்டியிட ஜே எபினேசர் காய் நகர்த்தி வருகிறாராம். ஆனால் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு எதிராக திமுகவின் வழக்கறிஞரும் பகுதி செயலாளருமான ஜெபதாஸ் பாண்டியனும் சீட்டு கேட்டு தலைமையை அணுகி வருவதாக சொல்லப்படுகிறது. கட்சி நிர்வாகிகளுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் வழக்கறிஞர் என்ற முறையில் உடனடியாக ஆஜராகிவிடும் ஜெபதாஸ் பாண்டியன் மீது நல்ல அபிப்பிராயம் இருப்பதாக பேசிக் கொள்ளப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இருவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் 2001 தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு ஆர்கே நகர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த சேகர்பாபு தொகுதி மாறலாமா என்ற யோசனையில் இருக்கிறாராம். தற்போது துறைமுகம் தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கும் சேகர்பாபு சென்டிமெண்ட் கனெக்டாக ஆர்கே நகர் தொகுதியில் களமிறங்க ஆழம் பார்த்து வருகிறாராம். தனக்கு இல்லை என்றாலும் தனது வக்கீல் மகனுக்காவது ஆர்கே நகர் தொகுதியை கைப்பற்ற வேண்டும் என சேகர்பாபு தீவிரமாக முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. திமுகவில் மும்முனை போட்டி என்றால் அதிமுகவில் ஆர்கே நகர் தொகுதியில் RS ராஜேஷ் தான் போட்டியிடுவார் என ரத்தத்தின் ரத்தங்கள் உறுதியாக சொல்கிறார்கள். திமுக அரசை எதிர்த்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து வரும் RS ராஜேஷிற்கு தலைமையிலும் நல்ல செல்வாக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடிக்கடி போராட்டம் நடத்தி மக்கள் மத்தியிலும் கவனம் பெற்றிருக்கும் RS ராஜேஷ் ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். ஏற்கனவே பெரம்பூரில் போட்டியிட்டு தோல்வியடைந்த RS ராஜேஷிற்கு இது கடைசி வாய்ப்பு எனவும் சொல்கிறார்கள் அதிமுகவினர். புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்திலும் ஆர்கே நகர் தொகுதிக்கு குஸ்தி நடக்கிறது. அந்த வகையில் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கும் சுரா வேலு என்பவர் போட்டியிட ஆர்வம் காட்டி வருகிறார். விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தே பொறுப்பில் இருக்கும் சுராவேலு மீது தலைமைக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் கீழ்மட்ட நிர்வாகிகளிடம் பணம் வசூலிப்பதாக அடிக்கடி புகார்களும் எழுந்து வருகிறது. ஒருவேளை தனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைத்தால் தேர்தல் செலவுகளை அந்தந்த வட்ட செயலாளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கண்டிஷன் போட்டிருக்கும் சுராவேலு அதற்கு பிராயச்சித்தமாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்று கவுன்சிலர் சீட்டு வாங்கி தருவதாக டீல் போட்டிருக்கிறாரா. ஆனால் மாவட்ட செயலாளருக்கு தலைவலியாக தவேகாவின் இளைஞரணி பொறுப்பாளர் கௌதம் என்பவரும் சீட் கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஆர்கே நகர் தொகுதிக்கு தவேகாவிலேயே 2 பேர் போட்டி போடும் நிலையில் தவேகா தலைமையோ இருவருக்கும் கல்தா கொடுக்கும் முடிவில் இருப்பதாக தகவல் கசிந்திருக்கிறது. பிரபல தனியார் கல்லூரியான JPR சத்யபாமா கல்லூரியைச் சேர்ந்த மரிய வில்சனுக்கு ஆர்கே நகர் தொகுதியை கொடுக்க முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியில் இருந்து அந்த கட்சியின் சுற்றுச்சூழல் அணியின் மாநில நிர்வாகி வெண்ணிலா தாயுமானவன் என்பவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆர்கே நகர் யாருக்கு என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.